ஃபர்ஸ்டே 2 இதுக்கு ரணகலமா இருந்துச்சு. ஓகே. கூட சொன்ன தான் கிட்டிக்கு எனக்கு வலது கால் கட்ட வரல, கிட்டிக்கு இடது கால் கட்ட வரல போட்டுருக்கோம். அவர் ஆக்சுவலா செப்டிக்ல ஆயிடுச்சுன்னாரு. ஆமா, அவர் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நடிக்கிறப்ப ரொம்ப ஆமா. கஷ்டப்பட்டாரு. தாசை வந்து ஒருத்தர் அடிக்க போறப்ப நான் அவரை அடிப்பேன், இன்னொருத்தர் வந்து என்ன அடிப்பாரு. அப்ப இந்த இடத்துல அடிச்சு ரத்தம் லோகேசனுக்கு அடிபட்டுச்சு. பாட்டிலாம் உள்ள கீறி அந்த ஃபைட்லயே. ஆமா, அந்த ஃபைட்ல உள்ள எல்லாம் பாட்டில் கீறி இருப்பாங்க அவருக்கு. அவர் ரொம்ப நல்லவடா, அவ இருந்தானா நீ சேஃப்டா அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ஏன்னா நீ லவ் தேடி போன, உன்னை தேடி வர லவ் ஒண்ணு இருக்குல்ல. ஒருவேளை டிசி பாட்டு எடுத்தா கருப்பு இருக்க மாட்டாரோ? கருப்பு தெரியல, அண்ணன் எடுத்தா இருக்க மாட்டேன், வேற யாராவது எடுத்தா பேயா வருவேன். அருண் அண்ணன் எடுத்தா இருக்க மாட்டேன் கண்டிப்பா. என்ன தாசு இன்னைக்கு சம்பவமா அப்படின்னு இருந்துச்சு. சரி, நம்மள இத்தனை கூப்பிட்டுருக்காங்க, அப்ப இந்த சம்பவம்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக்கப்ப அது டபுளா சொல்லிக்கலாம். நான் தாசு சம்பவமா, இன்னைக்கு சம்பவமா, சூப்பர் அப்படின்னு போடுவோம். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் ஜவஹர் தான் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கு பிரதர் இந்த வெற்றியும் அதை சுத்தி நடக்கக்கூடிய போராட்டங்களும் எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு. வெற்றி மொத்த டீமுக்குமான வெற்றினால எல்லாரும் பயங்கர ஹாப்பியா. போராட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. இல்ல ஏன் கேட்டேன் அப்படின்னா ஆக்சுவலா நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம்ல உள்ள எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. டு பி ஹானஸ்ட், ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டயர்டு. ஏன்னா எல்லாருக்குமே நாங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம். அபிலாஷ் பாபுமே அப்படிதான் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு விஷயம் இருக்குல்ல பிரதர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தேடிட்டு இருந்தது இதுதானோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சா பிரதர்? ஆமா, இப்படி இருக்கதானே ஆசைப்பட்டோன்றது இருக்கு. ஆனா நீ சொன்ன முடியல. என்னன்னா அலைச்சல் தான். ஆமா, இங்க இருந்து சென்னைக்கு அந்த பக்கம், சென்னைக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், அதுதான் டயர்ட் ஆகுது தவிர பேசுறதுக்குள்ள எனர்ஜி எப்பயுமே புரியுது. நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. பை லாஸ்ட் நம்ம டயர்ட் ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரிதான், சரி அதுக்கு தான் ஆசைப்பட்டோம், ஓகே அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க வந்து முதல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அங்க எனக்கு ரொம்ப பயங்கரமாவே இருந்துச்சாங்க. மேக்கப் டெக்னீஷியன் சொன்னவர்கள், அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் கேமராமேன் சாரோட அசிஸ்டன்ட் அசோசியேட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சீன் அடிச்சிருக்கப்போ ஒரு 2 நாளைக்கு வழியா வந்துருவாங்க. தலைவா ரொம்ப லைவா இருக்கு தலைவா, நீ வர்றது தலைவா, நீ பாக்குறது லைவா இருக்கு, இப்படி ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப பெரிய எனர்ஜியா இருந்துச்சு. மொத்த நான் ஒர்க் பண்ண அத்தனை நாளும் அவங்க பேசுறது வந்து அவ்வளவு எனர்ஜியா இருந்துச்சு. அஸ்டன்டேட்டர்ஸ் அவ்வளவு பேரு. விக்னேஷ் ராமகிருஷ்ணன் ஒரு நண்பர் தான் என்ன காஸ்டிங்ல கொண்டு போனாரு. ஸோ அவர் அவ்வளவு ஹாப்பியா சொல்லுவாரு நல்லா இருக்குன்னு. அப்புறம் பிரணவ்னு ஒரு அஸ்டன்டேட்டர் இருக்காரு, சரத், அக்ஷய், இது எல்லாருமே ரொம்ப, சித்தார்த்து, தேவா ப்ரோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல தேவான்னு ஒருத்தர் இருப்பாரு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆக்சுவலா கரெக்டான ஆட்களா தேர்ந்தெடுத்திருக்கோம், அவங்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா ஸ்பாட்லயே இருந்தாங்க. அப்பயே எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ட்டு. நைஸ். இந்த படம் வைலன்ஸுங்க தாண்டி ஹியூமன் எமோஷனை ரொம்ப அழகா காமிச்சது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் எல்லாருமே பிரதிபலிக்க முடியும். சந்திராவையா ஓன் பண்ணிக்கிறாங்க, தாசையா ஓன் பண்ணிக்கிறாங்க, கருப்பையா ஓன் பண்ணி, கருப்பு சாகும்போது ஏன் இத்தனை பேர் வந்து அச்சிச்சோன்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமன் எமோஷன் தான். அதை நீங்க படிக்கும் போதும் பிளஸ் ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது? அது அது அழகா எல்லாருக்கும் செட்லயே டிராவல் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் நான். அங்க இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே ஓன் பண்ணிக்கிட்டாங்க எல்லா கேரக்டருமே. ஆக்சுவலா அதுதான் இப்போ அவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்க டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எல்லாருமே நம்ம பையன்டான்ற மாதிரிதான் டீல் பண்ணாங்க செட்ல. எல்லாரையும், என்னைய மட்டும் இல்ல, எல்லாரையுமே, லோகேஷ் அண்ணனையா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அந்த டிராவல் தான் மறுபடியும் இப்படி வந்திருக்கு. நான் கூட பயந்தேன், கருப்பனை என்னவா இருக்க போகுது தெரியலையே அப்படின்ட்டு. நம்ம இங்க இவ்வளவு டிராவல் பண்றோம், எப்படி எடுத்துக்குவாங்க பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, பயங்கரமா கொண்டாடுறாங்க. விசுவாசம்னா நீதாயான்றாங்க, லோயல்னா நீதான்றாங்க, நீ மட்டும்தான் எங்களை மாதிரி சந்திரா பக்கம் நின்றா கடைசி வரைக்கும் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் உனக்கும் தாசுக்குமான அந்த பாண்டு பயங்கரமா இருக்குன்றாங்க. இன்னும் சில பேர் நீயும் கிட்டியும் சூப்பரா இருக்கு, அந்த லவ் அந்த ஹேட் அந்த விஷயம் வந்து பயங்கரமா இருக்குன்றாங்க. பரவாயில்ல, இவ்வளவு விஷயத்த நோட் பண்றாங்க ஆளாளுக்கு. அது ஒரு மிகப்பெரிய டெம்ப்ளேட்டாவும் ஆனீங்க, அது தெரியும்ல. எதுல ஆக்சுவலா நீங்க எதுல டெம்ப்ளேட் ஆனீங்க அப்படின்னா நல்ல விதமா தான். வாமிகா வந்து உங்களுக்கு மொபைல் கிஃப்ட், அது லிட்டரலி அவ்வளோ ஒரு லவ் வந்து சம்பாதிச்சு கொடுத்து. என்னன்னா
ஒரு படம் வரோம், ஒரு ஆக்டரா நடிக்கிறோங்கிறது மட்டும் இல்லாம அந்த அந்த படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு சொந்தமா மாத்திக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் ஊர்ல இருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கப்ப அப்படிதான் நினைச்சேன். இங்க எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம நான் படம் பார்த்துட்டு இருக்கப்ப, கேடிவில படம் பார்க்குறப்ப, ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்ப தியேட்டர்ல பார்ட் டைமாலாம் வேலை பார்த்துருக்கேன். அப்பலாம் கூட என்ன யோசிச்சேன்னா, இவங்க எல்லாம் ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் நினைப்போம் தெரியுமா? பாட்டு பாடுறது ஹீரோ தான், பின்னாடி யாருமே இல்லைன்ட்டு. இங்க வந்தா தானே தெரியும். அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இங்க வந்து பார்க்கும்போது அப்படி இல்லாம இருந்துச்சு. அப்படிலாம் இருக்க மாட்டாங்களா? அப்படின்ட்டு. ஆனா இது அப்படி இருந்துச்சு இந்த டீம். ஆ இப்ப நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட, எல்லாருமே நம்ம ஆளுங்கடா, நம்ம பசங்கடா அப்படின்ட்டு இருக்குல்ல. வாமிகா மேம் அத குடுத்தாங்க எனக்கு ஆக்சுவலா. ஆ நீ வந்துட்டு ஏதோ உழைக்கிறல்ல, இங்க இருக்க வேண்டிய ஆள்ல இன்னும் கொஞ்சம் போ. அதுக்கு உழைக்க ரெடியா இருன்னு சொல்லி குடுத்ததுதான் அந்த பொன். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அருணனோட காம்ப்ளிமெண்ட் அப்படிதான் இருக்கும். நீ நல்ல நடிகன்டா, நல்லா வரணும் அப்படின்றாரு. லோகேஷ் அண்ணே யார்ட்டனாலும் எவ்வளவு பெரிய ஆள்னாலும் இன்ட்ரோ பண்ணிடுவாரு. இவன் பேர் ஜவஹர், நம்ம படத்துல கருப்பன்னு கேரக்டர் பண்றான், செம்ம நடிகன் அவன் அப்படின்ட்டு. நம்ம பார்த்து வியந்த இயக்குனர்கள் 2 பேரும் புகழும் போது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ஐபோன் கொடுத்து எவ்வளவு பெரிய கைண்ட் கெஸ்டரு, எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அடுத்த அளவுக்கு போன்றாங்களோ, அதே அளவுக்கு தான் அந்த ஒரு இயக்குனர்கள் இருந்து வர்ற வார்த்தைகளுமே நமக்கு. ஏன்னா அவங்க சொல்லணும்னு அங்க கடமையும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. பட் ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நடிப்புலயும் நம்மளுடைய கலையிலயும் உண்மையா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோடைய ரிசல்ட்டாவும் நான் பாக்குறேன். ஆமா, கண்டிப்பா அதான் உண்மை. ஓகே, நம்ம உண்மையா இருந்தா போதும், ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்தா போதும், அது அதுக்கான இடத்த கூட்டு போகும், அதுக்கான ஆட்களை சேர்க்கும் அப்படின்றது ரொம்ப உண்மையான வார்த்தைகள் தான். சூப்பர் சூப்பர். எந்த சீன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சீன்? ஃபர்ஸ்ட் ஷாட் டிசில எது? ஃபைட்டு சீன் தான். எந்த ஃபைட்டு? அந்த சந்திராவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இடம். ஆமா, அங்க அந்த நானும் கிட்டியும் மாடிப்படி ஏறி போய் நான் ஒருத்தரை கரெக்ட். இது பண்ணுவேன், கிட்டி ஷூட் பண்ணுவா இல்லையா, அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஆமா, ஃபர்ஸ்ட் டேவே ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரூட்டலா தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே 2த்துக்கு ரணகலமா இருந்துச்சு. ஓகே, கூட சொன்ன மாதிரி கிட்டிக்கு எனக்கு வலது கால் கட்ட வரல, கிட்டிக்கு இடது கால் கட்ட வரல போட்டுருக்கோம். ஓகே. அவர் ஆக்சுவலா செப்டிக்லாம் ஆயிடுச்சுன்னாரு. ஆமா, அவர் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இல்ல அடிபடும், அவ்வளவு சேஃப்டியா பிசி பிரபு சார் பாத்துக்கிட்டாரு தான். அதை மீறி யதார்த்தமா நேச்சுரலா சில விஷயங்கள் பண்ணும்போது படம் தான் செய்யும். ஆமா, அது எங்களுக்கு எல்லாருக்குமே அது இப்படி அடிபடுது, இது எதுவுமே இல்ல. இப்ப இந்த ரெஸ்ட்ரோ பார் ஃபைட் அப்ப பாட்டில் வச்சு சண்டை போறோம் இல்லையா, அப்ப தாசை வந்து ஒருத்தர் அடிக்க போறப்ப நான் அவரை அடிப்பேன், இன்னொருத்தர் வந்து என்ன அடிப்பாரு. அப்ப இந்த இடத்துல அடிச்சு ரத்தம். ஓகே, எல்லாரும் ஓகேவான்னு அருண் கேக்குறாங்க, எல்லாம் சேஃப்டி தான். பாட்டிலா இருந்தாலும் அது லைட்டா அடிபடுது. ஆமா ஆமா, அது என்னன்னா என்னோட இந்த கார்னரும் அந்த பாட்டோட கார்னரும் ஒன்னா அடிச்சிருச்சு. ஓகே ஓகே. அப்ப அருணே எல்லாரும் ஓகே தானடான்னு கேட்டுதான் மானிட்டரே ப்ளே பண்ண சொல்றாரு. எல்லாம் ஓகே தானே, மானிட்டர் ப்ளே பண்ணு அப்படின்ட்டு நான் எல்லாம் ஓகே, நானும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டா ரத்தம், அதாவது ரொம்ப பெருசா லைட்டா ரத்தம் இருந்துச்சு. கோஆர்டினேட்டர் பரத் பாட்டாரு, கருப்பனுக்கு அடிபட்டு ஓடி வந்துட்டாரு. வா வா ஆஸ்பத்திரி போகணும். இல்ல லைட்டா தானே அடிபட்டு இருக்கு, இந்த டேக் முடிச்சுட்டு போலானே. இல்லடா என்ன இந்த முடிச்சுட்டு போலானே பார்த்தா அவருக்கு தெரியும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் ஓகே ஆனே டக்குன்னு லஞ்சர் விட்டாரு ஒரு ஆஃப் முன்னாடியே. சரி லஞ்சர் விட்டேன், நீ போயிட்டு வா போ அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே சின்ன சின்ன அடிப்படதான் செஞ்சுச்சு. லோகேஷ் அன்னைக்கு அடிபட்டுச்சு, பாட்டிலாம் உள்ள கீறி அந்த ஃபைட்லயே. ஆமா அந்த ஃபைட்ல உள்ள எல்லாம் பாட்டில் கீறி இருக்காங்க அவருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இந்த படம் முழுக்க 2 விஷயம், ஸ்டென்ட் சீக்வன்ஸ் தான். அது தெரியும் சினிமா தானே, அதை எந்த அளவுக்கு நம்ம யதார்த்தமா பண்ண முடியும். அதை யதார்த்தமா பண்ணாதான் அந்த இடத்துல அச்சச்சோங்கிற ஒரு வார்த்தையே வரும். இல்லைன்னா வர அடிச்சு விட்டான்டா அப்படிங்கிற மாதிரி கடந்துடும். ஆனா இது முழுக்க அப்படி நடக்கவே இல்லை. அது நீங்க சொன்னீங்களே உங்களுடைய லாயல்ட்டி வந்து ரொம்ப அழகா போய் கனெக்ட் ஆனிச்சுன்னு. அது ஆரம்பத்துல இருந்தே முடிகிற வரைக்குமே அந்த லாயல்ட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிட்டி நகர்ந்து போகணும்னு நினைச்சா கூட நீங்க நகர்ந்து போக விடல. அது சந்திரா கிட்ட ஒரு இடத்துல எங்க இருந்துச்சுன்னா, நீங்க சந்திரா பேச்சை கேட்ட இடத்துல கூட அது பெருசா தெரியல. சந்திராவை ஒருத்தன் அப்படி பேசிட்டான், அது தாசுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு ஒரு விஷயம் பண்ணீங்களா, அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. அந்த சீனோடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு அதை சொல்லுங்களேன். அதான் அந்த இடம் வந்து எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு ஷூட் முடிய ஒரு 5 to 6 days இருக்கப்போ எடுத்தது தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் அதுவும் தான். ரொம்ப அழகான சீனா இருக்கு. அந்த ஒரு சீன்ல எப்படி இருக்கும்னா, ஒரு சாலமன் பிரதர் வந்து டைலாக் சொன்னாரு, இது இப்படின்னாரு. ஓகே, இப்ப நான் வந்து தாச இது பண்ணிட்டு வந்துட்டோம், இப்ப நான் தாஸ்ட சில விஷயம் சொல்லணும். அவர் ரொம்ப நல்லவடா, அவ இருந்தானா நீ சேஃப்டா அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ஏன்னா நீ லவ் தேடி போன, உன்னை தேடி வர லவ் ஒண்ணு இருக்குல்ல, அது நான் கூட வேணாம்னு நினைச்சேன், பட் அவ இருந்தாலும் பெரிய பலமா இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லணும்.
கிட்டி கூட அவனை வேணான்ட்டான், ஆனா அவன் அவனை விடமாட்டேன்றா. இது ஒண்ணு. அட் த சேம் டைம்ல நம்ம சரத்ரவன் சூலாலு ஆமா சூழால இவ்வளவு சில்லறையா நடந்துகிட்ட விஷயத்தையும் கன்வே பண்ணுன்றப்ப அது எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலா ஓகே இது நல்ல ப்ளே பண்ணக்கூடிய இடம். அதனாலதான் அப்ப கிட்டியை பத்தி சொல்றப்ப என் நண்பன் கிட்டி, எனக்கும் தாசகுமாரும் நண்பன், அவனை பத்தி சொல்றேன். அது தப்பாவும் சொல்லிடக்கூடாது, ஆனா சொல்லி ஆகணும். Correct. டேய் இவன் அவனை விடுறேன்ட்டான், ஆனா அவன் விட மாட்டேன்ட்டாடான்ட்டு. சோ அதுக்குதான் ஒரு பாஸ் வந்து ஒரு மாதிரி எடுத்திருப்பேன். அது ஆக்சுவலா ரொம்ப எனக்கே தெரியாம அது உள்ள சூப்பரா வந்தது. அது உண்மையில அங்க என் நண்பன் நிக்கிறான், இங்க என் நண்பன் நிக்கிறான், இங்க என் நண்பனோட இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணப்ப அது ரொம்ப அழகா வந்துச்சு. ஓகே ஓகே அது கோடைரக்டர் ஆக்சுவலா டப்பிங் எப்ப கூப்பிட்டு சொன்னாரு, ஜவஹர் இது செம்மையா இருக்கு ஜவஹர் அப்படின்னாரு. இல்ல சார் நான் அது அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நான் ஊர்ல என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தா என்ன சொல்லுவேன், அதுதான். ஏன்னா லோகேஷ் அண்ணனும் அந்த ரொம்ப ஃப்ரெண்டாவே பழகிட்டாரு, பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு லோகேஷ் அண்ணன். சோ அந்த ஃபீல் அப்படியே கொடுத்தாரு, இவன் ஆள்றா அப்படின்ட்டு. அந்த இது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதனாலதான் அது உங்களை கனெக்ட் பண்ணுச்சு. புரியுது. ஒருவேளை டிசி பார்ட் 2 எடுத்தா கருப்பு இருக்க மாட்டாரோ? கருப்பு தெரியல, அண்ணன் எடுத்தா இருக்க மாட்டேன், வேற யாரா எடுத்தா பேயா வருவேன். அருண் அண்ணன் எடுத்தா இருக்க மாட்டேன் கண்டிப்பா. பேய் படங்கள் எடுப்பவர்கள் எடுத்தா கருப்பு வருது. முதல்ல ரைட்ஸ் ஈச்ல 1008 பஞ்சாயத்து இருக்கு. ஆமா தெரியல, நானே ரொம்ப வருத்தமா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், அவனு என்ன மாதிரி இருக்கான்னு கூட இருக்கலாம் எங்கேயாவது ஊர்ல. எங்க அப்பன் கேரக்டர் தான் போய் கேட்கணும் அப்படின்னு படத்துல படத்துலதான் சூப்பர். இப்ப எல்லாருக்குமே டிசியோட கருப்பா உங்களை அடையாளப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கருப்பு. இப்ப ஐ திங்க் நீங்க இப்ப எகெயின் நீங்க சாலிகிராம ரவுண்ட் அடிச்சீங்கன்னா எல்லாருமே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் பண்ணிருப்பீங்க, எத்தனை படங்கள் வெளிவராம இருந்திருக்கும்? இல்ல நான் எப்பவுமே நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பேன். நான் ஒரு ஆபீஸ் போறேன்னா அந்த ஆபீஸ்ல நம்ம தான் கத்துக்க போறோம், அவங்க கத்துக் கொடுக்குற இடத்துல இருக்காங்க இல்லையா. ஸோ கத்துக்க போறவன் கரெக்டான இடத்துல போகணுன்றனால ரொம்ப செலக்டிவா தான் போவேன் ஆபீஸ்க்கே நான். அப்படி பாத்தீங்கன்னா அதான் என்னோட 15-16 படம் தான் பண்ணியிருப்பேன். நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். நான் முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு சீன் பண்ணாதெல்லாம் ஒரு படமா கன்சிடர் பண்ணவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், டே அது ஒரு படம்டா உனக்கு. அப்படியே அப்போ முழு படம் நடிச்சா ஒரு படம் இல்லையா, நம்ம ஒரு சீன் பண்ணா அது நம்ம படமா அது, சரி ஓகே ஓகே அப்படி இது கனெக்ட் பண்ணா 15 படம் வரும். 15 படம். ஆமா. ஓகே, அதுல முதல் அங்கீகாரம் கிடைச்ச படம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நல்லா நடிச்சிருக்கடான்னு. அந்த படத்தோட ஹீரோ சொல்லுவார், இப்போ பொதுவாக எம்என் தங்கன்னு ஒரு படம் நடிச்சேன், உதயநிதி அண்ணன் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கப்பே கூப்பிட்டு பாராட்டினாரு, நீ லைவா பண்றடான்ட்டு. அப்படியா, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னேன். அந்த படத்தோட கேமராமேன் வந்து பாலசுப்ரமணியம் சார், பெரிய லெஜெண்ட், அவரு பிதாமன்லாம் பண்ணுவாரு. அவர் கூப்பிட்டு நீ எந்த ஊரு அப்படின்னாரு, மதுரை அப்படின்னா. சென்னையில இருக்கியா? இல்ல சார் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ நல்லா பண்ற, விட்டுறாத அப்படின்னாரு. அங்க அசோசியேட் கேமராமேனா இருந்தவர் தான் தினேஷ்குமார் புருஷோத்தமன் சார், லப்பர் பந்து கேமராமேன். அவர் என்னை பயங்கரமா நம்புவார். நீ நல்ல நடிகை, நீ சீக்கிரத்துல எங்கேயோ நிப்ப. இப்ப லப்பர் பந்து வந்து 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் 2 years ஆயிடுச்சுன்னா அவர் அந்த லப்பர் பந்து ப்ரிவியூ கூட சொன்னார், இன்னொரு 2 வருஷத்துல நீ எங்கேயா நிப்போ ஜோர், நீ தவிர்க்க முடியாது நடிகனா இருப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு தெரியல அவர் எப்படி என்ன அப்படி நம்புறாருன்னு. ஆனா அதுல அசோசியேட்ல டிஓபியா இருந்தார்ல, அவருக்கு அங்க பார்த்தனால சொல்லிட்டே இருக்காரு. என்ன ஒருத்தர் இப்படி வெளியே இருந்து நம்புறப்ப இன்னும் பயங்கரமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துல இப்படி ஒரு படமும் வந்திருக்குல்ல, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. நைஸ் நைஸ். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும்ல, லைக் மூவிக்காவே கேக்குறேன். மூவிக்காக வருது, பட் என்னவா வருதுன்றது பொறுத்து இருக்குல்ல. சோ அதனால வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ மலையாளத்துல இருந்து கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க, சரிங்கன்னு சொல்றேன் அப்படின்ட்டு இருக்கேன். தமிழ்ல இருந்து நம்ம தம்பி ஒரு முக்கியமான படத்துல ஒர்க் பண்றாரு, அவர் கேட்டாங்கன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிருக்கேன். கால்ஸ் வருது, இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து என்னென்ன படங்கள் இருக்கு கையில? இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் தான் இருக்கு. என்னென்ன படம்? ஆமா, மணிகண்டன் பிரதரோட மக்கள் காவலன் ஒரு படம். ஆமா, நீலம் ஸ்டுடியோ. கரெக்ட் கரெக்ட். அப்புறம் அசோக் செல்வன் சாரோட அன்பிலி அவன், ஹாப்பி ஹை பிக்சர்ஸ். ஆமா, இது ரெண்டுமே நான் நம்ம சாவுபோன்னு ஒரு மலையாள ஆர்டிஸ்டோட ரைட் ஹேண்ட், வில்லனோட ரைட் ஹேண்டா இருப்பேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண படம். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இவங்க கொடுத்த அங்கீகாரத்துக்காக ஒரு படம் பண்ணணும்ல, அது இனிமேல் தான் டிசைன் பண்ணணும். ஓகே, இல்ல ஆன் ஸ்பாட்ல ஏதாவது படம் போயிட்டு இருக்கா, ஷூட் போயிட்டு இருக்கா இப்ப? இல்ல நான் எதுவுமே, எனக்கு அதான் சொல்ல டிசி தெரியும் என்னவாகுன்ட்டு. ஸோ அப்படியே இனிமேல் என்னன்னு கரெக்டா ஃபிட் பண்ணணும். அதுக்கான ஆள் தான் கூப்பிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. தமிழ் சினிமா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுறாது அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே ஓகே. லோகேஷ் அவர்கள் படம் முடிச்சிட்டு இறுதியா பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் என்னவா இருந்துச்சு? படம் பார்த்துட்டா எனக்கு அவர் எல்லாம் அந்த சன் டிவில கண்ணன் சார்னு ஒருத்தர் இருக்காரு, என்கிட்ட டைரக்டா அவர் நிறைய இடம் சொல்லியிருக்காரு. என்னையும் அவினாசியும் சொல்லுவாரு, இவங்க 2 பேரும் பயங்கரமான ஆள் அப்படின்ட்டுவாரு.
அப்ப அந்த கண்ணன் சார்ட்ட வந்து ஒரு இன்ட்ரோ பண்ணாரு இப்ப ரீசெண்டா டிசி ரேவ் அப்ப. சார் இவன் ஜவஹர் கருப்புன்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க நம்ம படத்துல, நல்ல நடிகன் சார், சூப்பர் பையன் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாரு. அதுதான் பெரிய காம்ப்ளிமெண்ட். ஓகே. வாமிக்கு அதுக்கப்புறம் மீட் பண்ணீங்களா? இப்ப ரிட்டர்ன் அவங்க வரும்போது? டிசி ரேவ்ல மீட் பண்ண அந்த இதுல ஃபங்க்ஷன்ல ஓகே. அவங்க எப்பயும் போலதான் ஹவ் ஆர் யூ குட், ஹவ் ஆர் யூ குட். அது நமக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனால அது தெரியும். வார்ம் எப்பவுமே இருக்கும் அவங்ககிட்ட. ஓகே ஓகே ஓகே. அல்ல ரிசல்ட் ஐ மீன் படம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கால்ஸ் ஏதாவது இல்ல இல்ல இப்ப சக்சஸ் மீட் வைப்பாங்க இல்லையா, அப்பதான் எல்லாரையும் மீட் பண்ணணும். அப்ப அப்ப again- ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. லோகி அங்கிட்டு ப்ரொமோஷன் போறாரு, தியேட்டர் விசிட் போறாரு, வாமிக்கு அவங்க அங்கிட்டு ஒரு பக்கம் போறாங்க. இப்ப கிட்டி இங்கிட்டு எடுத்துறாரு, நான் இங்கிட்டு எடுத்துறேன். எங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க ஆக்சுவலா ஒரு வெற்றியில. டு பி ஹானஸ்ட் டீம் இன்டர்வியூ கொடுத்தா கூட உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயமே இந்த படத்தை பத்தி யாருமே பேசல. படம் பேசும், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். இது பிளான்டா? இல்ல அருணனும் அப்படிதான், லோகி அண்ணனும் அப்படிதான். நீங்க அவர் மேல 1000 விமர்சனம் வச்சாலும் ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு லோகேஷ் அண்ணன். அருணனும் அப்படியேதான், ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. நீங்க படத்துல பாக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அருணனுக்கு இருக்காது நேர்ல. ரொம்ப சூப்பரா பேசுவாரு. அது போல ரொம்பவும் பேசவும் மாட்டாரு. அது தெரிஞ்சிடும், நான் உன்னை அரவணைக்க ரெடி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா இது 2 பேருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு விமர்சனங்கள், அதாவது லோகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்களை வந்து சோஷியல் மீடியா நம்மளாடி பார்க்க முடிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் அது நிறைய விஷயங்களை வந்து ட்ரோல் பண்ணாங்க, பேசினாங்க. ரீசெண்டாக அதுக்கு ப்ரெஸ் மீட்லாம் கூட லோகேஷ் அவர்கள் வந்து இடையில வச்சிருந்தாங்க. தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சிருந்தாங்க, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம் அப்படின்னு. அதேமாரி அருண் மாதேஸ்வர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய ஸ்டார்ட் அப் அப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அது எதையுமே 2 பேரும் காதில் எடுத்துக்கவே இல்லை. அவங்களோட ஒர்க்குள்ள ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அவங்கள நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து நம்ம தான் கத்துக்கணும் ஆசைப்படுறேன். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டதுக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன இப்படி போடுறாருன்ட்டு, என்ன இப்படி ஒரு கமெண்ட் போடுறாரு, இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் யாருன்னே தெரியல. அப்ப ஒரு 10,000 பேர் லவ் தராங்கன்னா ஒருத்தர் தப்பா சொல்ற அந்த கமெண்ட் தான் நம்மள ஹிட் பண்ணுது. அவங்க எப்படி இதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பெரிய யோசனையா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க வந்துட்டு ப்ராசஸ் நம்புறாங்க. அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன ஒர்க் பண்ண போறோம், அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்காங்க. அதனால அதை வேணா நம்ம கத்துக்கலாம். இவங்கள மாதிரி இருக்கணும், என்ன வேணா பேசிட்டு போனேன், என் வேலையை பார்த்துட்டு போறேன். நான் வந்தது தானே, என் வேலை தானே, என் வேலைக்கு நான் உண்மையா ஒர்க் பண்ணிட்டு போறேன்றல 2 பேருமே ரொம்ப அழகா கரெக்டா இருக்காங்க. புரியுது. நீங்க அவர்கிட்ட ஜஸ்ட் லோகேஷ் அவர்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா? ஆனா கூலி டைம் ஏதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க, அந்த டாக்கே கிடையாது. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சாம வருவாரு, ஒரு ஆக்டரா தான் இருப்பாரு. அவரு டைரக்டரா கூட இருக்க மாட்டாரு, பியூரா ஆக்டரா இருப்பாரு. எங்கிட்ட சொல்லுவாரு, ஏதாவது தப்பா இருந்தா சொல்லிருங்கடா முன்னாடியே, நீங்க எல்லாம் நடிகர். இதே டைலாக் வந்து அவினாஷ் நான் அவட சொல்லியிருக்கேன், ஆனா இது ஒரு மாதிரி இருக்குண்ணே. அப்படியாடா, உடனே போய் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப பாரு அப்படின்ட்டுவாரு. நல்லா இருக்குண்ணே, ஓகேடா அப்படின்ட்டுவாரு. சொன்னா எடுத்துக்கிடுவாரு. நான் ஒரு இடத்துல ஒரு டைலாக் நான் போடவானேன்னு இவர்கிட்ட கேட்டேன். இவரு அருண்கிட்ட போய் கேள்றா, அருணன்ட்ட அப்படின்னாரு. சரி ஓகேண்ணே. அப்ப கூட ஒரு டைரக்டர் இல்ல, ஆக்டரா தான் இருக்கு, நீ அருண்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றது அவ்வளவு அழகா இருந்துச்சு. நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலா இது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமும் கூட வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க சஜஷன் சொல்லலாம், அந்த சஜஷன் அவங்க அக்செப்டும் பண்ணலாம். பட் ஆனா இருந்தாலும் அதை ஏன் நம்ம சொல்லணும், தப்பு அப்படிங்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அழகான ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு. என்னன்னா சந்திராவை காப்பாற்ற போறதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்குது. யுவராஜ மர்டர் பண்ற சீனு. அன்னைக்கு பிளானே கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஒரு ஜோஸ் ஒன்று வரும்ல, அந்த ஜோசஸ் உங்கள்ட்ட இந்த விஷயம் இப்படிதான் ஒரு ட்ரீட்மெண்ட் அவன் சொல்லியிருப்பார்ல, அது என்ன சொன்னாரு? அதான் அருணன் அந்த ஃபைட் அப்ப சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவா வேணும் கேரக்டர் அப்படின்ட்டு. சார் நான் ஃபைட்டுனா நான் அக்ரெசிவ் ஆயிடுவேன், நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்ப இதை எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், அண்ணன் அக்ரெசிவ் சொல்லிட்டாரு, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் எடுக்கிறப்ப நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அதே சாலமன் பிரதர் வந்து டைலாக் சொல்லும்போது, என்ன தாசு இன்னைக்கு சம்பவமா அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி நம்மள இத்தனை கூப்பிட்டுருக்காங்க, அப்ப இந்த சம்பவம்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தையாகப்ப அதை டபுளா சொல்லிக்கலாம். நான் தாசு சம்பவமா, இன்னைக்கு சம்பவமா, சூப்பரு அப்படின்னு போடுவோம். ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடா அந்த அதுல இருக்கிறது முக்கியமான மேட்டர் சம்பவம். ஸோ சம்பவத்தை 2 தடவை போடுவோம். இந்த கேரக்டர் இப்படியே கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அருணன் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எல்லாமே அவன் டபுளோட சொல்லுவான், அவன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம்லாம் பண்ணா அங்க அதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான சூழல் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கதை வந்து அந்த எமோஷனல் லவ்க்குள்ள போறப்ப அது டிஸ்டர்ப் பண்ணுவோம். சரி அப்ப வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாத்தி பண்ணது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த துப்பாக்கி சுடுற சீனுமே வந்து சரியா, ஏய் ஒரு குண்டு தான் பட்டிருக்கு, உள்ள போய் வெளில வந்துருச்சு, அந்த சீனுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதான் ஓவர் அண்ட் அவுட்
இந்த படம் எங்கேயுமே வந்து இந்த கதாபாத்திரம் இருக்கணும்னு இருக்கிறது இல்ல. இந்த கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. நம்ம எடுத்துட்டோம், இவங்க பக்கத்துல நிக்க வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. 4 பேர் நின்னீங்கன்னா அந்த 4 பேருக்கும் வேல்யூபிளான டைலாகும் ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸுமே இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஹீரோக்கு பக்கத்துல இல்ல ஒரு பெரிய டைரக்டர் கம் ஹீரோக்கு பக்கத்துல நடக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அருண் படத்துல எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஒரு மினிமல் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். ம். நான் கூட நம்ம வந்து கனெக்ட் ஆவாங்களான்னு டவுட்டா இருந்தா, இவ்வளவு கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு அங்க பண்ணியிருப்பார்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச அருண் படம் எல்லா படத்துலயும் எல்லா கேரக்டர்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்ப நீங்க சாணிகாயுதம் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரோட ரைட்டிங் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட டைரக்ஷன்ல இதுல பயங்கரமா ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் தான் மிஸ் பண்ணிட்டோம். நீங்க அருண் வரும்போது கேளுங்க என்ன கண்டிப்பா சொல்லுவாரு. கண்டிப்பா 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 அவர் இன்னும் ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிக்கல, இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கல. கண்டிப்பா அதை நான் அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டேன். கண்டிப்பா கேள்வி கேட்பேன் நானு. ஆக்சுவலா எப்போதுமே லேண்ட்ஸ்கேப்பை காமிக்கிறதுல வந்து ரொம்ப அழகா அருண் மாதேஸ்வர் அவர்கள் காமிப்பாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள டிராவல் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? அதான் அவரோட உலகத்துக்குள்ள போறதுதானே அது. அவரு எல்லா ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. போய் பார்த்தோம்னா அந்த இடமே சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலா போய் பார்த்தா நார்மலான இடம்தான் இருக்கும். அந்த கேமராக்குள்ள போய் பார்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு இடம் வாங்கிட்டு சும்மா போய் பார்த்தோம் இந்த இடம் தான் இப்படி இருக்காடா அப்படின்னு. அந்த சூரியனோட ஷாட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா, அப்ப அந்த சன்னு பாக்குறதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. அருணோட அதான் அது ரொம்ப யூனிக்கான ஒரு ஆள் தான் அவரு. செம்ம டேஸ்டான ஆள். எல்லா விஷயத்துலயும் எனக்கு மியூசிக் டேஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ அனி, இந்த படத்தை இது என் படம். ஐயோ மனுஷன் விளையாண்டுட்டாப்புல. எல்லா சீன்லையும் ஒரு சீன்லயும் ஆக்சுவலா சொல்ல போனா ட்ராக் எல்லாத்தையும் ரிப்பீட்டட் இதுல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராக்கை வந்து பஞ்சா நம்ம ரிப்பீட்டடா கேட்போம். படத்துல ரிப்பீட்டடா எதுவுமே இருக்காது. அது அந்த உண்மைதானே? மாதிரிதான் இருக்கு. அது உங்களுக்கு கடைசி கிளைமேக்ஸ் பார்க்கும்போது சரி நம்ம சாகாம இருந்திருக்கலாமோ, இந்த பாம் ஃபைட்ல கடைசி இருந்திருக்கலாமோ கிளைமேக்ஸ்லாம் இல்ல ப்ரோ. எடுக்கும் போதே ஃபீல் ஆனிச்சு. நான் ஏன் அப்படிங்கிறது இருந்துச்சா? ஆனா நான் படமா பார்க்கும்போது அவுட் அண்ட் அவுட் தியேட்டர்ல பார்க்கும்போது சரி இந்த சீன்ல நம்ம இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணுச்சா? கிட்டி பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுச்சே. நம்மளோட பொருளை தானே, நம்ம செஞ்ச பொருளை தானே அவர் எறிகிறாரு. நான் இல்லைனாலும் கிட்டி உன் கூட என் பொருள் இருக்குண்டான்றதானே. கருப்பு பழி வாங்குற மாதிரி தான். ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய வெற்றி வந்து ஒரு ஹியூமன் எமோஷனோட ரொம்ப அழகா டிராவலான ஒரு வெற்றி தான். உங்களோட வெற்றியுமே அடுத்தடுத்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போவோம். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. என்ன நோக்கத்துக்காக சினிமாக்குள்ள வந்தீங்களோ அதே நோக்கத்தோட மக்கள் மத்தியிலும் இருப்பீங்கன்னு கண்டிப்பா சேனல் சார்பா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. தேங்க்யூ சோ மச்.